மாலதி, அமித்ஷா ரொம்ப நல்லவர் மாலதி. லா அண்ட் ஆர்டர் சூப்பரா மெயின்டைன் பண்றார் மாலதி. தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டர் பத்தி கவலைப்படுறார் மாலதி. சவுக்கு, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உனக்கு? ஏண்டா ஏன்னா ஏதோ ஏடிஎம் கிட்ட 2 காசு வாங்கிட்டு துணுப்புட்டு பிளாட் வாங்கிட்டு அங்க சுத்த வாங்கிட்டு சுத்த பிஜேபி நக்கிற இதோட என்னடா கேவலமா இருக்கும் உனக்கு? தமிழ்நாட்டில் போலீஸ் பிரச்சனை இருக்கு, எஸ். போலீஸ்ல நிறைய திருத்தம் வேணும், எஸ். டிஎம்கே ஸ்டாலின் ஆட்சியில நிறைய குறைகள் இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். அதுக்கிட்ட அமித்ஷா கடவுள் ஆயிடுவாராடா? ஏண்டா லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசும்போது மக்கள் இது கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அமித்ஷா ஜட்ஜ் லோயாவை கொலை பண்ணது, அது ஹூ கில்டு ஜட்ஜ் லோயா புக்ல ரொம்ப கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஷேக் சொஹராபுதீன், துல்சிராம் பிரஜாபதி, ஹரேன் பாண்டியா மோடிக்கு சீட்டு கொடுக்கல. ஹரேன் பாண்டியா ஹோம் மினிஸ்டர், அப்போ மோடி அந்த சீட்டை காலி பண்ண சொன்னாரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம். அந்த ஆளு செத்து போய் கடந்தான். அதெல்லாம் நம்ம சைட்ல வச்சிடலாம். இப்போ இன்னைக்கு வந்துடலாம். லாரன்ஸ் பிஷ்னோய் ஒரு கேங்ஸ்டர், ஏகப்பட்ட ஷூட்டர்ஸ் வச்சிருக்கான் கையில, நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான். பஞ்சாப் ஜெயில இருந்தா அமித்ஷாவை தூக்கிட்டு காந்தி நகர் ஜெயில் அஹமதாபாத் கொண்டு வந்து எப்படி பாதுகாப்புல வச்சிருக்காரு தெரியுமாங்க? எங்க குற்றம் நடந்தாலும், எந்த போலீஸ் விசாரிக்கிறதா இருந்தாலும் லாரன்ஸ் பிஷ்னோயை அஹமதாபாத்ல இருந்து கூட்டு போக கூடாது. போலீஸ் அங்க வந்து விசாரிக்கணும். எங்க? அஹமதாபாத்ல வந்து விசாரிக்கணும். இது ஜியோ ஹோம் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு அந்த லாரன்ஸ் பிஷ்னோயை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கனடா டிக்ளேர் பண்ணியிருக்கு. இதோட ஒரு கேவலமான இந்த நாட்டுக்கு எதுவும் இருக்கா? ஒரு பிஜேபியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு மீம் இருக்கு. ஒருத்தன் கத்துவான், எனக்கு லா அண்ட் ஆர்டர் வேணாம், எனக்கு பெட்ரோல் வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேணாம், எங்களுக்கு ராம் மந்திர் வேணும். ரொம்ப ஃபேமஸான மீம் அது. அதே ஆளோட வீட்டுல டெல்லியில லாரன்ஸ் பிஷ்னோய் ஆளுங்க போய் துப்பாக்கி சூட்டு நடத்தி 2 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. அவன் அழுகுறான், ஐயோ எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு காப்பாத்துங்கன்ட்டு. இந்த சவுக்கு இங்க என்னன்னா தமிழ்நாட்டுல பெரிய பில்டப் கொடுக்குறான் அமித்ஷாக்கு. இங்க மக்களுக்கு ஹிந்தி தெரியாம இருக்கிறது ஆக்சுவலி ஒரு பலவீனமா இருக்கு. அப்போதான் எவ்வளவு கச்சரா பாலிடிக்ஸ் இருக்கு, வடநாட்டு எவ்வளவு மோசமா இருக்கு. நீங்க தமிழ்நாடு ஒரு ஸ்வர்க்கமா இருக்கு, அதை கம்பேர் பண்ணும் போது இன்னும் பெரிய ஸ்வர்க்கமாக்கலாம். நம்ம இன்னும் நிறைய முன்னேற வேண்டியது இருக்கு, இன்னும் கரப்ஷன் நிறுத்த வேண்டியது இருக்கு. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. டிஎம்கே ஆட்சியும் சரி, ஏடிஎம்கே ஆட்சியும் சரி, 2 ஆட்சிக்கிட்ட நம்ம சண்டை போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா அதுக்குன்ட்டு பாஜகவை கூட்டு வந்து நிக்க வைக்கிறீங்களா பாவீங்களா? ஏடா கொஞ்சமாச்சும் உனக்கு கொஞ்சம், ஏண்டா தமிழ் இனத்து மேல இவ்வளவு கூட உனக்கு அக்கறை இல்லையடா? ஏண்டா சேட்டுக்கு நக்கறையடா டே சவுக்கு. மாலதி, அமித்ஷா ரொம்ப நல்லவர் மாலதி.